ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கலெக்ட் பண்ணணும், ஸோ அது எப்படி பார்க்கணும். ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு பிகினர். ஸோ நான் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னால் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ஏதோ ஒரு டைம் டேபிள் பிரகாரம், ஏதோ ஒரு ஷெடியூல் பிரகாரம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த 4-5 கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ரீசெண்டாக நடந்த குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்கணும். அதே மாதிரி குரூப் 4 கொஷின், இந்த 3 கொஷினும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ ஒரு 4 கொஷினோ 5 கொஷினோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் அப்பப்போ, ஸோ எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாக ஒரு 2-3 தடவை இல்லை ஒரு 4-5 தடவை கூட, ஸோ அப்பப்போ நான் பரட்டி பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஸோ எதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ இது இப்படி தான் கேட்பாங்களா, ஸோ இது இந்த கண்டென்ட், இது இந்த டாபிக், இது இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்திருக்கு. ஸோ அந்த விஷயம்லாம் நமக்கு இப்போ புரியாது. பட் ஸோ ஓகே, இந்த வார்த்தைகளை வச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு டாபிக் சம்மந்தப்பட்டு நம்ம சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலபஸை பார்க்குறப்ப நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் படிக்கிறப்ப அது என்னென்ன வார்த்தைக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இப்படி கொஷின் நம்ம பார்க்குறப்ப சரி ஓகே, இந்த டாப்பிக்கு இந்த வார்த்தைக்கு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். எல்லா கேள்விக்கும் நமக்கு புரிய ஆரம்பிக்காது. ஏதோ 1-2 கேள்விக்கு நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அது பரவாயில்ல. பட் ஒரு சில கேள்வியை பொறுத்த முடியும், சரி இந்த டாபிக் கீழே இது வரும், இல்லை இந்த யூனிட்டில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயம் தெரிய வரும். ஸோ அப்போ நம்ம படிக்கிறப்ப இந்த ஒரு 4-5 கொஷின் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து நம்ம படிக்கிறப்ப சில கேள்விகளை கிராஸ் பண்ணுவோம். சரி நம்ம படிக்கிறப்ப சரி இந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை டக்குன்னு எடுத்து சரி இந்த கேள்வி இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த ஏரியா நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒன்று ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 5-6 கொஷின் பேப்பர் ஃபோனில், ஸோ எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஃபோனில் வச்சுக்கோங்க. இல்லை நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பில் வச்சுக்கோங்க. இல்லை ரெண்டுமே நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னா தயவு செய்து அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இது ஓரளவுக்கு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிலபஸ் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, எனக்கு ஓரளவுக்கு எல்லா டாப்பிக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்து இன்னும் ஒரு 5-6 கொஷின் பேப்பரை சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 10 கேள்வி நம்ம இதில் 10 கொஷின் பேப்பர் நம்ம கையில் இருக்குது. ஸோ அடுத்து இந்த 5-6 கொஷின்லேயும் நம்ம முன்னாடி செஞ்ச அதே வேலையை தான் செய்கிறோம். பட் இப்போ நமக்கான புரிதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி இந்த டாப்பிக்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த 4-5 கொஷின் பேப்பர் நம்ம ஓரளவுக்கு கிராஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு 5 கொஷின் பேப்பரை நம்ம பார்க்குறப்ப ஓகே இந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்குறாங்க, ஸ்கீம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த டாப்பிக்லேருந்து இந்த யூனிட்லேருந்து இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். திருக்குறள் எப்படி கேட்குறாங்க, ஆர்கியாலஜி ரிலேட்டடாக எப்படி கேட்குறாங்க, யூனிட் 6 எப்படி கேட்குறாங்க, ஐஎன்எம் எப்படி கேட்குறாங்க, ஸோ காந்திய நேரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அப்போ காந்திய காலகட்டத்தில் எதெல்லாம் படிக்கணும், எந்தெந்த பிளேஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க, எது டேட்டு முக்கியமாக கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். பாலிட்டியை பொறுத்த முடிக்கும் எந்த ஆர்டிக்கல் முக்கியமாக கேட்குறாங்க, ஏதாவது கமிட்டி கேட்குறாங்களா, அப்போ இந்த கமிட்டிலேருந்து அதிகமாக கேள்வி வருதா, ஸோ அப்போ குரூப் 1ல் இதே கேள்வியை எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 4ல் எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் எப்படி வருது, அசஸ்மெண்ட் அண்ட் ரிவிஷன் எப்படி வருது, புக் பேக் கொஷின் கேட்குறாங்களா, புக் பேக் கொஷின் கேட்குறதே கிடையாதா. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பிளேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஒரு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ இப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் தமிழில் இலக்கணத்துக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அப்போ இலக்கணத்தில் எப்படி கேள்வி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பாடல் வரி, எந்தெந்த பாடல் வரிகள்லாம் வருது, ஸோ அப்போ உரைநடை படிக்கிறப்ப ஒரு உரைநடையிலேருந்து எப்படி கேள்வி ஃப்ரேம் பண்ணுறாங்க, இதுலேயும் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதுலேயும் மேட்ச் த ஃபாலோயிங் வருது, அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி கேட்குறாங்க, ஸோ அப்போ இலக்கணம் எந்த புரிதலோடு படிக்கணும், ஒரு பாடல் வரி செய்யுள் எப்படி புரிதலோடு படிக்கணும், சொற்பொருள் எப்படி படிக்கணும், இலக்கண குறிப்பு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் 2 முக்கியமான விஷயம். அடுத்து 3ஆவதாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அப்போ ரீசெண்டாக நடந்தனா அது என்ன கேள்வியாக வேணா இருக்கலாம், அதுலேயும் ஜிஎஸ் இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, மேக்ஸும் இருக்குது. அப்போ அந்த கேள்விகளெல்லாம் நம்ம அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நம்ம பார்க்குறது மூலியமாக, ஸோ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை நம்ம பார்க்குறது மூலிமா ரீசெண்டாக நடந்த கேள்விகளை நம்ம அப்படியே லைட்டாக நம்ம ஃபோன்லேயே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே போதுமானதான். ஓகே இதெல்லாம் தெரியுது, இந்த டாப்பிக்லேருந்து இப்போ கேள்வி கேட்குறாங்க, இந்த டாப்பிக்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ, அப்போ இந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த டாபிக் நம்ம தொடவே இல்லைன்னா அதை கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர்ஸை பார்க்குறப்ப புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு 2 குரூப் 2, 2 குரூப் 4, 2 குரூப் 1 இந்த ரிலேட்டடாக இருக்கிற போன ஒரு 2 வருஷத்தில் நடந்த இந்த கொஷின் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு அந்த தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அடுத்து
நடக்கக்கூடிய எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஐடியாவும் வரும். அதேமாதிரி ரீசெண்டாக நடந்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த ஜிஎஸ் டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அப்போ இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஸோ அப்போ ஸ்கீம் இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்கீம் ரிலேட்டட்னா என்ன கேட்குறாங்க, ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன, ஸ்கீம் என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஸ்கீம் எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்குறாங்க. அப்போ ஒரு டாப்பிக்கில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு 10 வார்த்தைகள் தான் முக்கியமானதாக இருக்கும். அந்த 10 வார்த்தையிலேருந்து தான் திருப்பி கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கொஷின் பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். அதை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். அடுத்து ஒரு 5-6 கொஷின் நீங்கள் எப்படி ஃபோனில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி அதை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கணும். ஓரளவுக்கு எனக்கு புரியுது, என்னால் கொஷின் பேப்பரை பார்த்தா என்னால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வரணும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடக்கிற கொஷின் பேப்பர்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்த விஷயம், உங்களுக்கு ஏதாவது கொஷின் பேக் கிடைக்கக்கூடிய பட்சத்தில், ஸோ இது தேவை கிடையாது பட் கிடச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அது பிடிஎஃபாக கிடைச்சாலும் சரி இல்லை ஹார்ட் காப்பியாகவே எனக்கு கிடைக்கிது அப்படின்னா ஏதோ ஒரு கொஷின் பேங்க் கிடைக்கிது அப்படின்னா அந்த கொஷின் பேங்கை யூஸ் பண்ணி அதில் முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் ரொம்ப டைமை கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நான் கொஷின் பேங்கை வச்சே ஃபுல்லாக நான் படித்து இந்த டாபிக் இந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த இதுக்கு போயிடக்கூடாது. கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் படித்தோம் அப்படின்னா நம்மளால் கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது. ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லா கேள்விகளும் அப்படியே கேட்கக்கூடியது இல்லை. ஸோ அப்படியே கேட்குறாங்க பட் எல்லா கேள்வியுமே அப்படியே வந்துட போகிறதில்ல. அதில் நமக்கு ஒரு ஐடியா, அந்த புரிதல் மட்டும்தான் நமக்கு வேணும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கிறப்ப அதை யூஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ கொஷின் பேங்கை வச்சே நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படிங்கிறது தப்பு. ஆனால் கொஷின் பேங்கை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் தேடி படிக்கிறத குறைச்சிட்டு இந்த கொஷின் பேங்கை பார்த்தாலே நமக்கு புரியும். ஸோ இந்த கொஷின் பேங்கில் வர்றது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இப்போ இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கிற கொஷின்ஸ் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை ஃபைனல் கீழே அது மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் ஃபைனல் கீயையும் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். அந்த பேப்பரையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஷினை நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். சர்ச் இன்ஜினில் ஃபோன் இருக்குது, நம்ம அதுலேயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை புக்கில் நீங்கள் படிக்கிறப்பே இல்லை புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க பட் ஆன்சர் அங்கே அப்படி மார்க் ஆகிருக்கு அப்படின்னா இது தப்பாக மார்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைனல் கீயை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா கொஷின் பேங்க்கில் அது எந்த வருஷத்தில் எந்த கொஷின் பேப்பரில் எந்த கேள்வினே நமக்கு தெரியாது. வரிசையாக கொஷினாக கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது. இல்லை ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே படிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கடைசி முடிக்கும் தப்பாகவே போயிடும். ஒருவேளை நம்ம புக்கில் பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது நம்ம பிளைண்டாக நம்ப முடியாத ஒன்று அப்படிங்கிறத அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் ஒரு கொஷின் பேங்க்கை அப்ரோச் பண்ணணும். இதே இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பர் அப்படின்னா ஏதோ 1-2 கேள்வி ஃபைனல் கீழே மாற தான் செய்யும். அதை நம்மளால் ஃபைனல் கீயை டவுன்லோட் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நமக்கு படிக்கிறப்ப இது நம்ம அங்கே ஆன்சர் அப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம இப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வச்சோம் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை தேடி நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். சரி இந்த கொஷின் தப்பாக மார்க் ஆயிருக்கு, அப்போ நம்ம இந்த கொஷினை திருத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்த்துக்க முடியும். பட் கொஷின் பேங்க்கில் வரிசையாக கேள்வி பதில் அப்படின்னு படிக்கிறப்ப அந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஷின் பேங்க்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை நம்பி படிக்க முடியாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு ஒரு புரிதல் வேணும். எது இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிகிறதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம். ஏன்னா போன வட்டம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு மராத்தான் ஓடுறோம், போன தடவை இப்படி ஓடி இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு போன தடவை ஓடுனவங்க இந்த மாதிரி ஓடுறாங்க அப்படிங்கிறத வச்சோம், போன தடவை நம்ம இப்படி தான் ஓடி இருக்கோம் அப்படிங்கிறத வச்சோம் நம்ம அடுத்ததுக்கு ஓடலாம். பட் அடுத்த மராத்தான் புதுசு தான். போன மராத்தான் அதே பாதையில் ஓடினாலும் இந்த தடவை ஓடுறது புதுசு தான். ஏன்னா நேற்று அப்படிங்கிறது நேற்று, ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது தான். ஸோ அப்போ ஒரே கடலை ஒருத்தர் 2 தடவை நீந்த முடியாது. இன்றைக்கி நீந்தி ஒரே கடலை இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணி போகிறாரு அப்படின்னா திருப்பி அவர் 2ஆவது தடவை நீந்துறாரு அப்படின்னா அது அவருக்கு புதுசு தான். புதுசாக வர்றவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவருக்கும். என்ன அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது தான். ஸோ அதனால் ஒரு இதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி கொண்டு போக முடியாது. பட் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு நான் இவ்வளோ இது பார்த்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், இப்படி தான் கேள்வி கேட்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு நான் இந்த தடவை இப்படி படிக்க போகிறேன், போன தடவை இப்படி பண்ணியிருக்காங்க அதனால் இந்த தடவை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வச்சுட்டு தான். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி நமக்கு அதிகம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முக்கியமானதை நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெரியாது புக்கில் படிக்கிறப்ப. ஸோ அப்போ நமக்கு நல்லா படிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கொஷின் தப்பு பண்ணுற கேள்வியை நம்ம கொஞ்சம் அதை கரெக்டாக எழுதிடலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறத நம்ம கரெக்டாக எழுதுறப்ப நம்ம காம்படிஷனில் முன்னாடி போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த முடிக்கும் இந்த எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. மேக்ஸை பொறுத்த முடிக்கும் ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கடைசியாக நடந்த கொஷின் பேப்பர் எடுங்க, அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர் எடுங்க. அப்படியே வரிசையாக உங்களால் எவ்வளோ தூரம் பின்னாடி போக முடியுமோ 2021 22 முடிக்கும் கூட வருஷத்துக்கு ஒரு 30 கேள்வி 30 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறாங்க. 30லையுமே மேக்ஸ் இருக்குது. அப்போ 30 கொஷினுமே என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் எத்தனை வருஷம் பின்னாடி போக முடியுமோ அத்தனை வருஷம் பின்னாடி போங்க. 2020 21 முடிக்கும் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 140 150 கேள்விகள் முடிக்கும். அதாவது 140 150 கொஷின் பேப்பர் முடிக்க வரும். ஸோ அப்போ அது இன்ட்டு 100 × 25 போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ 100 × 25 ஒரு 2500 கேள்வி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து மட்டுமே இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2500 கேள்வியை டெய்லி 10 அப்படின்னா 250 நாட்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணாலே போதுமானது. நீங்கள் படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, அந்த நோட்ஸை திருப்பி நீங்கள் பார்க்குறீங்க, அதன் மூலிமா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒரு 2500 கேள்வி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாது. ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த முடிக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த டெய்லி ப்ராக்டிஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே வாங்க. கடைசியாக நடந்த எக்ஸாம்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நேற்று இந்த கொஷின் பேப்பர் முடியும் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மறுநாள் அதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ தமிழுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி. ஸோ ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால் ஜிஎஸ்க்கு கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கொஷின் பேப்பர் தேவைப்படுது. அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா விண்வெளி லெவலுக்கும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி 4வது 5வது பசங்க போடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்போ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு கொஷின் பேப்பர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பரே நான் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் மேக்ஸை அதே மாதிரி நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் விண்வெளியில் இருக்கிற கொஷினை கொண்டு போய் சால்வ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க 10th 12th லெவலில் கேட்பாங்க. அதையும் நம்மளால் டிஎன்பிஎஸ்சிக்கு போட முடியாது. இதே இது ரொம்ப பேசிக்காக சால்வ் பண்ணிட்டு போனீங்கனாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்குற கொஷினை அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி கேட்குற கொஷினே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அதே அந்த வேவ் லென்த்லேயே இருப்போம். அப்போ அப்படியே போய் நம்ம சால்வ் பண்ணுறப்ப நம்மளால் நமக்கு வர்ற அந்த 25 கேள்விகளை கடகடன்னு சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? அப்போ தான் அந்த ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ தமிழுக்கு பொறுத்த முடியும் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இப்படி தான் கேட்குறாங்க, இந்த சிலபஸ்க்கு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போகிறப்பயே நம்மளால் தமிழை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியும். ஜிஎஸ்க்கு கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ குறிப்பாக பாலிட்டி யூனிட் 6 ஐஎன்எம். ஸோ பாலிட்டிக்கு ஐஎன்எம்முக்கும் அதே மாதிரி தான். ஸோ என்ன சிலபஸ் மாறினாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த இதை வந்து மாற்ற போகிறது கிடையாது. பாலிட்டி அதே பாலிட்டி தான். ஐஎன்எம் மாடர்ன் இந்தியா அதே தான். ஸோ அதே மாதிரி நமக்கு யூனிட் 6மே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பழைய சிலபஸ் புது சிலபஸ் மாறி இருக்குது அப்படின்னா ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஸோ அப்போ யூனிட் 6 ஐஎன்எம் பாலிட்டிக்கு ஜிஎஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதிகமாக பாருங்கள், நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா வந்துட்டாலே போதுமானது தான். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.